Good evening students. In the video la vandu moonu problems moment of inertia la poda porom. First problem vandu oru disk, not a ring but a disk. Disk vandu oru axis vandu in the diameter, along the diameter oru axis irukku. About this axis what is the moment of inertia adha kelvi. Ipo innoru diameter eduthukren vechukenga. Moment of inertia about that diameter also will be the same. Illa vera edana diameter edukren vechukenga. Moment of inertia about that also will be the same. So symmetrically இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு டிஸ்க் இருக்கு, ஒரு டயமீட்டர் நம்ம எடுக்கிறோம். இப்போ perpendicular axis theorem நான் யூஸ் பண்ண போகிறேன். The moment of inertia நம்ம கேட்குறது வந்து about this is I ன்னு வச்சுப்போம். We are trying to find out what is I. இதுக்கு பர்பெண்டிகுலராக இன்னொரு ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, both passing through the center. From symmetry, moment of inertia about this axis is also I. Now perpendicular axis theorem என்ன சொல்கிறது? It applies only to lamina, that is flat surface. 3-dimensional objectsக்கு வந்து perpendicular axis theorem யூஸ் பண்ண முடியாது. Parallel axis theorem நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் perpendicular axis theorem ஒரு லாமினாக்கு தான் யூஸ் பண்ண முடியும். Disk is a lamina. So இது ரெண்டும் ஆயினா இது ரெண்டுத்துக்கும் perpendicular is an axis perpendicular to the board and perpendicular to the plane of the disk. அந்த moment of inertia வந்து mr squared by 2 for a disk, that is in the perpendicular axis. Disk வந்து இதுவாக இருந்ததுன்னா இந்த perpendicular axis about which moment of inertia is mr squared by 2 for a uniform disk. So this is equal to, by perpendicular axis theorem, in the moment of inertia about this is sum of these two, 2i. So therefore I is equal to mr squared by 4. Problem solved. அவ்வளோதான். First problem ரொம்ப simple problem. இப்போ second problem பார்த்தீங்கன்னா அது it's a little more interesting. ஒரு ஸ்கொயர் பிளேட் இருக்கு, இது ஃபுல்லாக மெட்டீரியல் இருக்கு, யூனிஃபார்ம் ஸ்கொயர் பிளேட், மாஸ் வந்து m, ஒரு சைடு வந்து லென்த் வந்து l, இதுவும் l இதுவும் l. இப்போது த்ரூ த சென்டர் ஒரு ஆக்சிஸ் நம்ம வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பர்பெண்டிகுலர் டு த பிளேட் ஒரு இந்த ஆக்சிஸ். வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தட் ஆக்சிஸ் அப்படின்னா, தட் இஸ் இந்த ஸ்கொயர் வந்து இப்படி இருக்குது. வி வாண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தட் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் வந்து பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக ரெண்டு ஆக்சிஸ் அப்படி எடுக்க போகிறேன். ஸோ ஒன் ஆக்சிஸ் இஸ் லைக் திஸ், இதனுடைய moment of inertia I. Perpendicular to that, from symmetry, இதனோட moment of inertiaவும் I. So நம்ம கேட்குற இந்த ஆக்சிஸோட moment of inertia is sum of the two, it is 2i. இப்போ I எவ்வளவு? இதை எடுத்துப்போம், இந்த ஆக்சிஸ் எடுத்துப்போம், I கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கொயர் பிளேட்டை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ராட், தென் ராட். ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு த ராட் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த ராட் இஸ் ml ஸ்கொயர்ட் பை 12. இந்த ராட் ஃபஸ்ட் ராடோடைய மாஸ் வந்து m1 போட்டுக்கலாம். m1 l ஸ்கொயர்ட் பை 12 ப்ளஸ் செகண்ட் ராட் எல்லாமே வந்து about the same axis. செகண்ட் ராட் m2 l squared by 12. இந்த மாதிரி divided up into n rods. Lastly mn l squared by 12. ஆட் பண்ணுங்க, l squared by 12 வெளியே வந்துடுறது, l squared by 12 sum of all the masses of the rods, அது வந்து total mass. So ml squared by 12. So இங்கே m வந்து full plate உடைய mass. So on the perpendicular axis through this, அதனுடைய moment of inertia is twice that. Answer வந்து ml squared by 6. அது even more interesting than this problem. பல வருடத்துக்கு முன்னாடி ஜேஇயில் வந்திருக்கு, அந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ml squared by 6 about this perpendicular axis, right? அது வந்து ml squared by 12 about this. Also
about this ml squared by 12. ஜேஇயில் வந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் மாஸ் m, each side is L. So இப்போ through the center ஒரு axis they have taken which makes some strange angle. 57 டிகிரின்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது பல வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. எனக்கு ஆங்கிள் சரியாக ஞாபகம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர். ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆங்கிள் 57 degrees. இந்த ஆக்சிஸ், அபவுட் திஸ் ஆக்சிஸ், வாட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பிளேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக இன்னொரு ஆக்சிஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கன்வின்ஸ் யுவர் செல்ஃப் தட் இந்த ஆங்கிள் கூட 57 degrees தான். அது உங்கள் கையில் விட்டுடுறேன். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நம்ம கேட்குற மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஐயா இருந்தால், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இஸ் ஆல்சோ ஐ. ஸோ moment of inertia, sum of the two is the moment of inertia about this perpendicular axis. About this perpendicular axis. But perpendicular axis தான் நம்ம வந்து ml squared by 6 கண்டுபிடிச்சிருக்கோம். Supposing அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்க. So in the perpendicular axis, now what you do is to find the same perpendicular axis moment of inertia about that, நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. So இந்த 2i will be equal to, இது வந்து i prime போட்டுப்போம், இது வந்து i prime போட்டுப்போம், will be equal to 2i prime. But 2i prime, yeah, it's equal to 2i prime. Sum of these two is moment of inertia about the perpendicular axis. Sum of these two is moment of inertia about the same axis. So therefore these two are equal. ஆனால் இந்த i prime தான் நம்ம வந்து calculate பண்ணியிருக்கோம். i prime வந்து ml squared by 12. எப்படி calculate பண்ணோம்? இதை வந்து we cut it up into strips and each strip is m1l squared by 12 plus m2l squared by 12 plus m3l squared, அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா டோட்டலி வந்து i prime வந்து ml squared by 12னா வருது. ஸோ 2i prime வந்து ml squared by 6. ஸோ இதுலேருந்து வந்து what is i? I is equal to ml squared by 12. 3 nice simple moment of inertia problems. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.